ரேடியோ 15 உலகத்துக்கு உங்களை வணக்கத்தோட வரவேற்கிறேன். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. உங்க பேரு ராஜனா. இந்த வீடியோல சாரி அண்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்க்கலாம். ராகவி, நான் என்னோட அப்பாக்கு தான் சாரி சொல்லணும் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். என் அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவரு பில்டிங் ஒர்க் பண்றவரு. டெய்லி ஒர்க் இருந்தாதான் காசு. ஒர்க் இல்லைன்னா அந்த நாள் இன்கமே கிடையாது. ஆனாலும் நான் கேட்டது எதுவா இருந்தாலும் எனக்கு மறுக்காம கொடுத்துருவாரு எங்க அப்பா. ஏன்னா என் மேல அவருக்கு அவ்வளோ பாசம். என் அப்பாக்கு இருந்த ஒரே ஆசை என்னன்னா, நான் நல்லா படிச்சு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். அவருக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, என் படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. அடிக்கடி என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மள வாழவே கூடாதுன்னு நினைக்கிற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நீ நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா வர்றதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருந்தாலே அது போதும் எனக்கு அப்படின்னும் சொல்லுவாரு. வேற எதுவும் அப்பா உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா எனக்கு அந்த ட்ரீம் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 12th ரிசல்ட் வந்தப்போ நான் 586 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப கம்மி மார்க்ஸ். வீட்ல எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ரொம்ப பயந்தேன். ஆனா என் ரிசல்ட் பார்த்துட்டு எங்க அப்பா கண்ணு கலங்கினாரு. என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, நீ பாஸ் ஆயிட்ட என் செல்லம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. அந்த வார்த்தை என் மனசுல ரொம்ப டீப்பாவும் பதிஞ்சிருச்சு. இந்த மார்க்குக்கு எனக்கு காலேஜ் கூட ஈஸியா கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல வேணாப்பா, நான் ஒர்க்குக்கே போயிடுறேன் அப்படின்னு தான் எங்க அப்பா கிட்ட போய் நான் சொன்னேன். ஆனா என் அப்பா என்ன விடல. ஒரு காலேஜா என்னை கூட்டிட்டு போயிட்டு ஏறி இறங்கி ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எனக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு கடைசியில ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. எனக்கு விஸ்காம் படிக்கணும், டிரெக்டர் ஆகணும், சினிமா ஃபீல்ட்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்றதா என்னோட ஆசையா இருந்தது. ஆனா அதை கேட்டப்போ என் அப்பா கோவப்பட்டு, இதெல்லாம் ஃபியூச்சர் இல்ல, லைஃப் வேஸ்டா போயிடும்னு திட்டி என்னை பிபிஏ தான் படிக்க வச்சாரு. காலேஜ் முடிஞ்சது. ஆனா ப்ராப்பரா செட்டில் ஆகல. பேங்க் ஜாபுக்கு போனாலும் அதுவும் எனக்கு பிடிக்காம லீவ் பண்ணிட்டேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா அதை என் முன்னாடி அவரு காட்டிக்கவே கிடையாது. அப்புறம் போலீஸ் எக்ஸாம்க்கு படிப்பா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் அப்பாக்காக நானும் படிச்சேன். எக்ஸாம் வந்துச்சு. ஆனா கட் ஆஃப்ல போயிடுச்சு. அதுக்கும் என் அப்பா எதுவுமே சொல்லல. விடுப்பா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. நான் எப்ப துவண்டு போனாலும் என்னை தூக்கி பிடிக்க ஒரே ஒருத்தர் என் அப்பா மட்டும்தான் இருக்காரு. விடுப்பா, நெக்ஸ்ட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த நாள் வரைக்குமே எனக்காக எல்லாமே அவர் தான் செய்யறாரு. எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. ஆனா நான் இன்னும் அவருக்கு குழந்தைதான். எனக்காக நீங்க உங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே இன்னும் நான் பண்ணல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்க பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படி பெருமைப்படுத்தாம நான் இருக்கவே மாட்டேன். இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிப்பா. ஒரு நாள் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். லவ் யூ அப்பா. பாப்பா மேரி ஜான். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் பிரதீப் ராஜன். பிரதீப்போட லெட்டர்ல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, எல்லா அப்பாக்களுக்குமே மகன்கள் மேல பயங்கரமா பாசம் இருக்கும். ஆனா வெளிப்படையா காமிச்சிக்க மாட்டாங்க. அது ஏன் என்னன்னு எப்பவுமே புரிஞ்சுக்கவே தெரியல. அது நமக்கு தான். ஸோ எல்லா மகன்களுக்குமே சொல்லிக்கிறேன், உங்க அப்பாக்கள் எல்லாருமே உங்களை அவ்வளோ லவ் பண்றாங்க. ஆனா அது வெளிப்படையா அப்படியே காமிச்சிட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நீங்களுமே அவங்க மேல ஒரு மரியாதை கலந்த அன்பு வச்சிருப்பீங்க. அதையுமே நீங்க காமிச்சிக்க மாட்டீங்க. இதுவுமே ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் தான் இல்ல. ஸோ பிரதீப் அவர்களோட அப்பாக்கு, அதாவது பிரதீப் ராஜன் சொன்ன தேங்க்ஸ் அவங்க அப்பா ராஜன் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம், நாங்க அழகா கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி தான் இது உறவுகளை இணைக்கும் பாலமா அமையும் அப்படின்னும் நம்புறோம். இந்த புத்தாண்டுல உறவுகளும் உணர்வுகளும் இன்னும் அழகாவும் இன்னும் ஆழமாகவும் நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் நிரப்பட்டும். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி.